எனக்கு நிறைய ஆசைகள் வரலாம். அதில் சில ஆசைகள் நிறைவேறும், சில ஆசைகள் நிறைவேற போகிறதில்ல. ஆனால் அது நிறைவேறாததுனால எனக்கு பதட்டமோ இயலாமையோ இல்லை என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எனக்கு என் மேலேயே கௌரவம் இல்லை, எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ நம்பிக்கை இல்லைன்னா அங்கே என்ன இருக்குது? எனக்கு என் மேலே வெறுப்பு இருக்குது, எனக்கு என்னை பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த வெறுப்பு பயம்ன்றது இயற்கை கிடையாது. அதை யாரோ ஒன்று போட்டிருக்காங்க, இல்லை யாரையோ பார்த்து கற்றுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு நண்பனாக இருந்து நீங்கள் வழி நடத்துனீங்கன்னா உங்களால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியுமா? இல்லை உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு விரோதியை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற ஒரு தோல்விக்கும் அவன் உங்களை குட்டிக்கிட்டே இருந்தான்னா அப்போ உங்களால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியுமா? நல்ல ஃப்ரெண்டு தானே. வெளியில் இருக்கிற ஃப்ரெண்டே அவ்வளோ முக்கியம்னா உங்களுக்குள்ளே இருக்கிற மனிதன் உங்களுக்கு விரோதியாக மாறி இருந்தான்னா அவனை வச்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் சாதிக்க முடியும்? நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டா உங்களுக்கு விரோதியா? நான் ஏன் உங்களை இப்போ திரும்ப திரும்ப உங்களோட ரிலேஷன்ஷிப்போட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம வளர்ப்பு முறை, இந்திய திருநாட்டிலேயே நம்மளோட வளர்ப்பு முறை மட்டன் தட்டி நம்ம எப்பெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அதை சுட்டி காட்டி வளர்க்கப்படுறதுனால எந்த ஒரு உறவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதாவது உங்களுக்கு இருக்கிற உறவு முறை அங்கேயே அடி வேருக்கு கோடாரியால் வெட்டிட்டு அதுக்கப்புறம் மரமே நீ வளரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படி வரும் அது? ரைட். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மூளையோட உணர்ச்சிகள் எது உந்துதுன்றதை பார்த்துட்டீங்க. ரைட். அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தேர் இஸ் சம்வேர், எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு இருந்த உறவு முறை சரியில்லாததுனால அதை ஆதாரமாக வச்சு பெருசாக ஒரு விஷ மரம் வளர்ந்துருக்குது. அந்த விஷ மரம்ன்றது பொறாமையாக இருக்கலாம், அந்த விஷ மரம்ன்றது வேலையை பார்த்தாலே ஒரு இயலாமையாக இருக்கலாம். ஒரு மேனேஜர் ஒரு இது சொல்லிட்டு போவார், என்னப்பா இதை பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கும்முறி போயிடுவோம். ஏன் அதை வெறும் ஒரு வார்த்தையாக நம்மளால் டீல் பண்ண முடியல? இங்கே தான் இருக்கிறீங்களா? கேட்டுன்னு இருக்கிறீங்களா? ஏன் அது நம்மளோட மனசுக்குள்ளே நுழைஞ்சு நம்மளுக்குள்ள வலியை ஏற்படுத்துது? அங்கே ஏற்கனவே காயம் உட்காந்துட்டு இருக்கிறதுனால கரெக்டாக அங்கே அடி வாங்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சேஞ்ச் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஐ எம் திங்கிங். என்னோட யோசனை படலங்கள் என்னை பற்றி யோசிக்கிறப்போ, என்னோட வேலையை பற்றி யோசிக்கிறப்போ, அடுத்த 10 வருஷத்தை பற்றி யோசிக்கிறப்போ, என் திருமணத்தை பற்றி யோசிக்கிறப்போ எப்படியெல்லாம் என் மூளை எனக்கு ஆப்பு அடிக்குது, எதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு அது ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும்.